அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜிகே கொஸ்டின்ஸ் குரூப் 4 குரூப் 2க்காக தினமும் 30 கேள்விகளாக பாட்டு வரோம். இன்று பார்த்தீங்கன்னா 33ஆம் நாளில் ஒரு 30 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி, பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எவ்வாறு குறிப்பிட்டனர்? பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் ஆப்ஷனில் பாருங்க, எவ்வாறு குறிப்பிட்டனர்னு பார்த்தீங்கன்னா போலிக்கார் என்று அழைத்தனர். இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பினை பற்றி கூறும் சரத்துகள் யாவை? இந்திய அரசியலமைப்பில் மாநிலங்களுக்கான சீரான அமைப்பு பற்றி கூறும் சரத்துகள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 152 முதல் 237 வரை மாநிலங்களுக்கான அரசியலமைப்பை பற்றி கூறும் சரத்தாகும். பாளையக்கார முறையை முதலில் அறிமுகம் செய்தவர் யார்? பாளையக்காரர் முறை அவர் காகதீய அரசர் பிரதாபருத்திரன் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர் முறையை முதலில் அறிமுகம் செய்தவர். மாநில அரசின் நிர்வாக அமைப்புகளை வகைப்படுத்துக. மாநில அரசின் நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கும்? ஆப்ஷனில் ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை இதை கொண்டிருக்கும். தமிழகத்தில் எத்தனை பாளையங்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது? அந்த பாளையக்காரர் முறையில் தமிழகத்தை பார்த்தீங்கன்னா 72 பாளையங்களாக பிரித்தனர். மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்ட விதி என்ன? மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்ட விதி ஆப்ஷன்ல 154வது விதியாகும். கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையே மோதல் போக்கை உருவாக்கிய காரணம் எது? கிழக்கிந்திய கம்பெனி பாளையக்காரர்களுக்கு இடையே எப்படி மோதல் போக்கு வந்ததுன்னா வரி வசூலித்தல் தொடர்பாகத்தான் மோதல் போக்கு ஏற்பட்டது. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவராக இருப்பவர் ஆளுநர் அவர்கள். யாரை அடக்குமாறு கிழக்கிந்திய கம்பெனி கர்னல் ஹரானை பணித்தது? கர்னல் ஹரான் இவரை தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அடக்க கிழக்கிந்திய கம்பெனி பணித்தது. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவரை. அவரை அடக்கத்தான் ஹரான் பணிக்கப்பட்டார். ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறும் சரத்துக்கள் யாவை? ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதி என்னென்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 157 முதல் 158 வரை ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறும் சரத்துகளாகும். ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவு அளித்த மன்னர் யார்? புதுக்கோட்டை மன்னர், ராமநாதபுரம் மன்னர். இவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு ஆதரவு அளித்தவர்கள் ஆவார்கள். மாநில அரசு வழக்கறிஞரின் ஊதியத்தை நிர்ணயம் செய்பவர் யார்? மாநில அரசு வழக்கறிஞரின் ஊதியத்தை நிர்ணயம் செய்பவர் ஆளுநர் என்பது சரியான ஒன்று. களக்காட்டில் நடைபெற்ற போரில் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மாபூஸ் கான். இவர்தான் களக்காட்டு போரில் தோற்கடிக்கப்பட்டவராவார். எந்த ஆண்டில் உயர்நீதிமன்றங்கள் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டது? உயர்நீதிமன்றங்கள் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1862ஆம் ஆண்டாகும். மருதநாயகம் மறைவுக்கு பின்னர் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை எந்த ஆண்டு கைப்பற்றினார்? மருதநாயகம் மறைவுக்கு பின்னர் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை கைப்பற்றிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1764ஆம் ஆண்டு, அதாவது யூசுப் கான். மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சட்டப்பிரிவு என்ன? மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆப்ஷன்ல 213வது சட்டப்பிரிவு ஆகும். ஒண்டி வீரன் என்பவர் யார்? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பூலித்தேவரின் படை பிரிவுகள் ஒன்றனுக்கு தலைமை ஏற்று இருந்தவர் தான் ஒண்டி வீரன் ஆவார். ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன? ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறார். அதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு 164இல் 1 என்பது சரியான விடை. வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு?
அவங்க 1796 இறந்தாங்கன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். 1730ஆம் ஆண்டு வேலு நாச்சியார் பிறந்தார். சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகபட்சமாக ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 500க்குள் இருக்க வேண்டும் என்பது சரியான விடை. தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அதில் 15% அமைச்சர்களாக முடியும்னு பார்த்தோம். தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையின்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை ஆப்ஷனில் பாருங்க 36 வரை இருக்க முடியும். வேலு நாச்சியாருக்கும் அவர்தம் மகளான வெள்ளச்சி நாச்சியார் அவர்களுக்கும் ஆதரவளித்த மன்னர் யார்? வேலு நாச்சியாரின் மகள் தான் வெள்ளச்சி நாச்சியார். 8 ஆண்டுகள் இவங்க பாதுகாப்பில் இருந்தார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் ஆவார். சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை ஆப்ஷனில் பாருங்க, சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தமது பதவியை இழக்க மாட்டார் என்பது சரியான ஒன்று. சட்ட மேலவையின் மறுபெயர் என்ன? சட்ட மேலவையின் மறுபெயர் விதான் பரிஷத். சட்ட மேலவையின் மறுபெயர் விதான் பரிஷத் என்பதாகும். ஊமைத்துறையும் கோபால நாயக்கரும் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக எங்கு போர் புரிந்தனர்? ஊமைத்துறையும் கோபால நாயக்கரும் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர் புரிந்த இடம் ஆப்ஷன்ல ஆனைமலை என்ற இடத்தில் போர் புரிந்தனர். சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி விவரிக்கும் சட்டப்பிரிவு என்ன? நம்ம தமிழகத்தில் சட்ட மேலவை நீக்கப்பட்டது எம்ஜிஆர் காலத்தில். சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 169வது சட்டப்பிரிவு ஆகும். பஞ்சாப், ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொதுவாக செயல்படும் உயர்நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகிய பகுதிகளுக்கு பொதுவாக செயல்படும் உயர்நீதிமன்றம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா சண்டிகரில் அமைந்துள்ளது. கிழக்கிந்திய கம்பெனியுடன் ஆற்காடு நவாப் எந்த ஆண்டு உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டார்? கிழக்கிந்திய கம்பெனியுடன் ஆற்காடு நவாப் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்ட ஆண்டு 1781ஆம் ஆண்டு. ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதியை நியமனம் செய்ய அனுமதியளிக்கும் சட்டப்பிரிவு என்ன? உயர்நீதிமன்றம் ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதியை நியமனம் செய்ய அனுமதியளிக்கும் சட்டப்பிரிவு 216 என்பது சரி. கடைசி ஒன்று, வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் பிரபுவை எப்போது ராமநாதபுரத்தில் சந்தித்தார்? கட்டபொம்மன் ஜாக்சன் ஆட்சியர் ஜாக்சனை எப்போது ராமநாதபுரத்தில் சந்தித்தார்? ஆப்ஷன்ல 1798ஆம் ஆண்டு செப்டம்பர் 19ஆம் நாளன்று ஜாக்சனை சந்தித்தார் கட்டபொம்மன். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 30 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.